இந்த காரக்குழம்பு மீன் குழம்புலாம் 2-3 நாளைக்கு சுண்ட வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுவும் என் மாமியார் வைக்கிற இந்த பூண்டு சீரக குழம்பு எங்கள் வீட்டில் எப்போ வச்சாலும் 4 நாளைக்கு வரா மாதிரி வச்சுருங்க அத்தைன்னு சொல்லிடுவேன். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாங்களா? இதுக்கு 1 கப் அளவுக்கு திக்கான புளிக்கரைசல் தண்ணி எடுத்துக்கலாம். அதில் 20 சின்ன வெங்காயம், 1 தக்காளி பழமும் சேர்த்து கையிலேயே நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, காஷ்மீரி மிளகாய் தூள், மல்லித்தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்பு மிளகாய் தூள், இதையும் நல்லா கையிலேயே கரைச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கட்டுங்க. அதில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு, வெந்தயம் பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம், 1 பெரிய வெங்காயம், 1 கை நிறைய பூண்டும் சேர்த்துட்டு 2 தக்காளி பழமும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் வதங்கினதும் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த குழம்பு மிக்சர் இதில் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு கொதிக்க விட்டுடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்ச பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வறுத்துட்டு இடித்து இதில் சேர்த்துக்கலாங்க. கூட கொத்தமல்லியும் கருவேப்பிலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான பூண்டு சீரக குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. கோஸ் கூட்டு கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பிடிச்சா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள்.